பார்ட்டி அண்டிகஸ் பிரைமரி மெம்பர்ஷிப் புரட்சி தலைவர் இந்தியா இன்றைக்கு ஆல் இந்தியா ரேடியோ இப்படி அனைத்து சேனல்களும் சொன்னார்கள், ஆங்கில செய்திகளும் சொன்னார்கள். அதாவது நடிகராக கழகத்தினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று கருணாநிதி அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தூக்கி எறிந்தார். அதனுடைய விளைவு அதிமுக உருவெடுத்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கினார். மக்கள் சக்தி உள்ள ஒரு தலைவராக திகழ்ந்தார். அதன் பிறகு அந்த மக்கள் சக்தி உள்ள அந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியை எப்படியாவது நாம் பேன் செய்துள்ளார் என்று கூட மத்தியில் இருந்தவர்களெல்லாம் கனவு கண்டார்கள். அந்த நிலையிலே தான் ஏற்படுத்தி காட்டினார்கள். கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே பாம்பே மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள், கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி பல்வேறு மாநிலங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்கி காட்டிய தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆர் போன்று அந்த எம்ஜிஆருக்கே எப்படிப்பட்ட தொல்லைகள் கொடுத்தார்கள். இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற சாய் கணேஷ் ஆகட்டும், மனோகர் ஆகட்டும், அல்லது இங்கே இருக்கின்ற பழைய கழகத்தோர் அருமை அண்ணன் பொன்னு ஆறுமுகம் போன்றவர்கள் அருமை நண்பர்கள் கட்சிக்கு வந்திருக்குது. ஏன்னா திமுக காரன் ஒருத்தனை அழிக்கணும் தான் நினைப்பான், எப்பயுமே வாழ வைக்கணும்னு நினைச்சதா அவனுடைய சரித்திரத்திலே கிடையாது. இன்னைக்கு திமுக காரன் ஒரு அலுவலகத்துக்கு போனானா அவனை கண்டா பயப்படுவான். ஆனால் நம்ம போனா பயப்பட மாட்டான். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, நம்மள அடக்கமான பிள்ளையா தான் வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அவனும் அடங்க மாட்டானுங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு கேஸ் விஷயமா போறீங்க. நீங்க போனீங்கன்னா அதே போலீஸ்காரரு ஏங்க நான் 75 போடணும், இதில் நிறைய இது இருக்குது, நான் வேற கேஸ் 123 போகணும், 223 போடணும் இப்படின்னு வரும். ஆனால் அதே திமுக காரன் போனானா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா இவன் ஓத்தாவம்மான் திட்டுவானே என்ற நிலை எடுத்து வருகின்ற நேரத்தில் தங்களுடைய கட்டமைப்பை உறுதியாக வைத்திருந்தால் பரவாயில்லை. கட்டமைப்பிலே சிறு சறுக்கல் வந்தால் கூட அந்த கட்சியை நடத்துவது கடினம். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்வது அவருடைய கையிலே இருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்திலே நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக வாழலாம். இல்லை என்றால் அந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா என்ற நிலையை திமுக காரன் ஏற்படுத்தி விடுவான். அதை அவர்கள் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த தொகுதியை பற்றி பார்க்கிறோம்.